அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இந்த பதிவு அவசர பதிவு. இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 23ஆம் தேதி சனிக்கிழமை காலையில 11 மணி 29 நிமிடங்கள்ல இருந்து 1 மணி 29 நிமிடங்களுக்குள்ள இப்ப நான் சொல்ற மாதிரி கையில நீங்க எழுதினாலே போதும். நீங்க கேட்ட பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த இந்த நேரத்தை தவற விடாதீங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவையும் ஷேர் பண்ணுங்க. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு அமாவாசை இருக்கு. இந்த அமாவாசை இன்னைக்கு மத்தியானம் 12 மணி 29 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. அந்த வகையில நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய சோடசக்கலை நேரம், அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சோடசக்கலை நேரம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. சோடசக்கலை நேரத்துக்கான பதிவு தான் இது. அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடியறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியும் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய 1 மணி நேரத்தையும் நாம சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம். இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு 5 வினாடிகள் மட்டும்தான் இந்த சோடசக்கலை நேரம் நமக்கு இருக்கும். இந்த 5 வினாடிகள் எப்ப வருங்கிறது நம்மள யாருக்குமே தெரியாது. அதனால இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா நமக்கு எது வேணுமோ அதை மனசுல நினைச்சுக்கிட்டே மற்ற வேலைகளை நாம பார்க்கும்போது நிச்சயமா நாம கேட்ட வரம் கிடைக்கும்னே சொல்லலாம். உங்களால முடியும்னா இந்த 2 மணி நேரமும் தியான நிலையில உட்கார்ந்து உங்களுக்கு எது வேணுமோ அத நீங்க மனசுக்குள்ள நினைக்கலாம். அத நினைச்சு தியானம் பண்ணலாம். 2 மணி நேரமும் என்னால இப்படி பண்ண முடியாதுன்னு சொல்றவங்க ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்க்கும் போதே உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு வேண்டியதை நீங்க நினைச்சுக்கலாம். இதெல்லாம் என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்றவங்க இந்த 2 மணி நேரம் ஃபுல்லா எந்த ஒரு நெகட்டிவான வார்த்தைகளையும் பேசாதீங்க, நெகட்டிவான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்காதீங்க. இதுவே உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவா நம்ம எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அதுலயும் நம்மள சுத்தி ததாஸ்து தேவதைகள் இருக்கிறதாவும் நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் பேசக்கூடிய விஷயங்களுக்கு ததாஸ்துங்கிற வார்த்தைய அந்த தேவதைகள் சொன்னா அது அப்படியே நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்ம எண்ணங்கள் சரியா இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையுமே நல்ல முறையில மாறும். அதுலயும் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த நேரங்கள் நம்ம வாழ்க்கைய அற்புதமான முறையில மாத்தி கொடுக்கும். அதனால இந்த நேரத்தையும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப நான் சொன்ன விஷயங்களையும் மறந்துடாதீங்க. சரி, இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரம் எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா காலையில 11 மணி 29 நிமிடங்கள்ல இருந்து மத்தியானம் 1 மணி 29 நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு. இப்ப நான் சொல்ல போற பரிகாரத்தை இந்த 2 மணி நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல நீங்க செய்யுங்க. நீங்க எப்ப ஃப்ரீயா இருப்பீங்களோ அப்ப தாராளமா செய்யலாம். ஆனா மத்தபடி உங்க போக்கஸ் ஃபுல்லா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதுல மட்டும் இருக்கட்டும். இந்த வீடியோல நான் சொல்ல போற பணவசியத்துக்கான பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இது ரெண்டுமே உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை யூஸ் பண்ணிக்கோங்க.
கருப்பு நிறத்துல இங்கு வரக்கூடிய பேனா, அதாவது பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் எந்த ஒரு பரிகாரத்துக்கும் பயன்படுத்த வேண்டாம். சரி, இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. நியாயமான முறையில நீங்க பணத்தை கேட்கணும். அவசர பண தேவை இருக்கிறவங்க எவ்வளவு பணம் தேவைப்படுதோ அதை கேட்கலாம். கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த கடன்கிற வார்த்தைய யூஸ் பண்ணாம உங்களுக்கு கடனை அடைக்க எவ்வளவு பணம் வேணுமோ அந்த பணம் எனக்கு வேணும்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு மாசமும் எவ்வளவு சம்பளம் வரணும்னு நினைக்கிறீங்களோ, தொழில்ல எவ்வளவு லாபம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்தை நீங்க கேளுங்க. இப்படி கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய சிம்பலை உங்க இடது கையில மணிக்கட்டு பகுதியில வரைஞ்சுக்கோங்க. லெப்ட் ஹேண்ட்ல நம்ம வாட்ச் கட்டுறோம் இல்லையா, ரிஸ்ட்ல இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு ஒரே ஒரு நிமிஷம் பணத்துக்கான ஏதாவது ஒரு அஃபர்மேஷன் நீங்க சொல்லுங்க. ஐ ஆம் எ பவர்ஃபுல் மணி மேக்னெட்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 4 திசைகளில் இருந்தும் 24 மணி நேரமும் நான் பணத்தை ஈர்த்து கொண்டே இருக்கிறேங்கிற அஃபர்மேஷன் கூட நீங்க சொல்லலாம். இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நாம பார்த்திருக்கோம். இதுல 3 டாட் கொடுத்திருக்கேன், அதை அப்படியே நீங்க வைங்க. அதே மாதிரி இந்த சிம்பல் தண்ணீரை போல நமக்கு பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த சிம்பலை வரைஞ்சிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அந்த அஃபர்மேஷன் சொல்லிட்டு அதுக்கப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. பரிகாரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தாங்க. 10 பைசா கூட செலவே இல்லாத பரிகாரம். ஆனா நீங்க செய்யக்கூடிய அந்த நேரத்தோட சக்தியால நீங்க கேட்ட பணம் நிச்சயமா உங்களுக்கு உடனடியா கிடைக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு 2 நிமிஷம் கூட ஆகாது. இந்த 2 நிமிஷம் உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்னா ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.